The Federal and Vale Hospital jointly present the Madurai Marathon 2025. This event is co-presented by Walking Shoe Company, powered by PSNA College of Engineering and Technology and Tucker EV Chargers. Run for Bone and Joint Health on Sunday, December 21. Entry is free. All are welcome. Actor turned politician and Tamaraga Vetri Karagam Chief Vijay held a massive public meeting at the Expo Ground in Puducherry today, making a strong political statement ahead of the 2026 elections. He stated that Tamil Nadu and Puducherry stay united as one unit. Addressing the event, which drew a large turnout, the event served as a platform for Vijay to launch a sharp, direct attack on the DMK. Addressing the attendees, the TVK leader urged the public to withdraw their trust from DMK, questioning their commitment to the welfare of the people. In the Puducherry government பத்தி நாம சொல்லியே ஆகணும். இது டெஃபினட்டா தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. புதுச்சேரி மக்களுக்கு ஒண்ணே தான் சொல்லணும். இந்த திமுகவை நம்பாதீங்க. Vijay specifically highlighted a range of pressing issues that are plaguing the Union Territory of Puducherry here, painting a bleak picture of the current state of affairs. He focused heavily on the lack of basic ration shops and unemployment in Puducherry. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மூடப்பட்ட 5 மில்கள் பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக எதையுமே செய்யல. இங்க ஒரு ஐடி கம்பெனி உருவாகணும்ன்றது எண்ணமே இல்ல. அத பத்தி யார் பேசினாலும் அது அவங்க காதல விழவே விழல. The grievances raised by TVK chief also included the economic condition and the dire need to improve the fishing industry here. He also talked about the poor public services like failing road and infrastructure, unavailability of proper parking facilities. புதுச்சேரியோட முக்கிய அங்கமாக இருக்கிற காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதிகளில் எல்லாம் முன்னேற்றமே இல்லைன்னு அந்த பகுதி மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பா காவிரியோட கடைமடை பகுதியான காரைக்காலை மொத்தமா கைவிட்ட மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே முன்னேற்றம் அடையணும். டூரிஸ்ட் பிளேஸ் ஆன புதுச்சேரியில போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்ல, போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்ல. இதெல்லாமே மேம்படுத்தணும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காகவும் எப்பவும் துணை நிற்பான். He appreciated the security arrangements and took a moment to publicly thank the Puducherry police and the administration for the arrangements and safety measures provided for the event. With this event, TVK has restarted its political campaign post-Karur Stampede and has positioned itself as a major contender in the 2026 elections. இன்னைக்கு அவர் பேசுனதுல வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஐடி கம்பெனி வரணும், ஸோ வேலை இல்லாமல் இவ்வளோ பேர் இருக்காங்க, அதெல்லாம் யோசிச்சு பேசுகிறாரு. சப்போர்ட் பண்ணுறேன்னு பேசுகிறாரு. அப்போ சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி பார்க்கணும். ஓகே, இப்போது வந்துட்டு தமிழ்நாடு பற்றி நீங்கள் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி லைக் டாமினண்ட்டாக இருக்கிற 2 பார்ட்டி இருக்குது. டிவிகே வந்தால் எந்த மாதிரி சேஞ்சஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? டிவிகேனாலே சேஞ்சஸ் தாங்க. இதில் டிவிகே வந்தால் இல்லை வரும், டிவிகே தான் கன்ஃபார்ம் வரும். டிவிகே 100% வரும். டிவிகே வந்தால் நிறைய மாற்றம் வரும். 75 வருஷமாக இந்த தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த திருப்பமும் நடந்த மாதிரி தெரியல. எந்த ஒரு புதிய கட்சி வந்தாலும் வர விடாமல் நிறைய பேர் சதி பண்ணி ஏதாவது பண்ணுறாங்க. தலைவர் விஜயகாந்த் இதுலேயே நம்ம பார்த்துருப்போம் என்ன மாதிரி அரசியல் பண்ணாங்கன்ட்டு. ஸோ இந்த அரசியல்லாம் மக்களுக்கும் எல்லாரும் புரியணும். புதிய கட்சிக்கு நம்ம ஒத்துழைப்பு தரணும். கண்டிப்பாக தலைவர் விஜய் வருவார்னு நம்புகிறோம். இந்த வரக்கிற புது வருஷம் நல்ல ஒரு கட்சி அமையா நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். லேடிஸ்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அது நாங்கள் நம்புகிறோம். லேடிஸ்க்கு அவர் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் யாருமே கொடுத்தது கிடையாது. லேடிஸ்க்கு அவர் நிறையா ஸ்பெஷல் பண்ணுறேன்னு இருக்காரு. நாங்கள் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவர் செய்வார் நம்பிக்கையோடு இருக்கோம். நாங்கள் அண்ணன் வராரு.
பாண்டிச்சேரிக்கு அவர் என்ன சப்போஸ் இங்க வந்தா இங்க என்ன செய்யணும்? இங்க வந்து என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ரோடு மேம், மழை பெய்யும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோடு, ரெண்டாவது ரொம்ப கொசு, அது இல்லாம நிறைய பேர் வந்து ரொம்ப புவரா இருக்காங்க. நிறைய இன்னுமே புதுசு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க ரேஷன் கார்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். அந்த ரேஷன் இஷ்யூ பத்தியும் கொஞ்சம் டிராஃபிக் ஹெவியா இருக்கு, அதையும் எதனா கிளியர் பண்ணலாம். அவர் சொல்ற மாதிரி பார்க்கிங் ரொம்ப கம்மியா இருக்கு சொன்னால, அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணலாம். கண்டிப்பா ரெனோவேஷன் வந்து ஒழுங்காவே பண்ண மாட்டாங்க. லைக் பாதியிலே ஏதாவது ஒரு எம்எல்ஏ வராங்க இல்லை ஒரு பெரிய இடத்துல இருந்து வராங்கன்னா அப்போ போடுறது தான் அந்த ரோடு. 3 நாள் கழிச்சு பார்த்தோன்னா ஃபுல்லாக புழுதியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் நிறைய வாட்டி எங்கள் சிஎம்டியும் தான் கேட்குறோம். அதேமாதிரி ரேஷன் வந்து ரொம்ப வந்து அத்தியாவசியமாக இருக்குது. அதை வந்து ஒரு காசு கொடுத்தாவோ வந்து அதில் வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ நம்ம யூஸ்வலாக எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாண்டிச்சேரி தனியாக இருந்தாலுமே ஒரு கரெக்டான அமௌண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து எல்லாமே போய் சேருதான்னு பார்த்தா கிடையாது. தளபதியோட எழுச்சியை பார்த்துருப்பீங்க. புதுச்சேரி மாநிலத்தில், தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியில் மக்களோட எழுச்சி அதிகமாக இருக்குது. விரைவில் வரக்கூடிய தேர்தலில் எப்படி எம்ஜிஆர் முதல்ல புதுச்சேரியில் ஆட்சி அமைச்சாங்களோ அதே மாதிரி தளபதியோட தலைமையில் புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி அமைக்குங்கிறதுல என்ற ஒரு மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக தளபதியோட தலைமையில் இங்கே ஆட்சி அமையும். கரூர் இஷ்யூ நடந்ததுல, அதனால தளபதி வந்து காமா எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு பாண்டிச்சேரி மக்களுக்கு எம்ஜிஆர் வந்தது சொன்னாங்கல்ல, அதனால அதே மாதிரி வந்து தளபதி வரணும்னு நினைச்சிருக்காங்க. வந்து எங்க பாண்டிச்சேரி மக்களை பார்த்து இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து விஜய் தளபதி அண்ணன் வரணும். ஒரு தாய் தகப்பன் ஒரு அண்ணன் அந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி வந்து நினைக்க இந்த மாதிரி பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து நினைக்கா தளபதி அண்ணன் வந்து கண்டிப்பாக வந்தானாக்கா எல்லாருக்கும் எல்லாமே நல்லது நடக்கும். குடும்பத்தில் ஒருத்தராக தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர அதை தனித்து நாங்கள் பார்க்கல. ஆனால் தனித்து நின்னார்னா இன்னும் சிறப்பாக வேலை மாதிரி வரலாம். We'll continue to track the developments and keep you posted on the federal. The Federal and Vale Hospital jointly present the Madurai Marathon 2025. This event is co-presented by Walking Shoe Company, powered by PSNA College of Engineering and Technology and Tucker EV Chargers. Run for Bone and Joint Health on Sunday, December 21. Entry is free. All are welcome.